யாரும் சாப்பிடாதீங்க. இன்னும் யாரும் சாப்பிடல. இல்ல யாரும் சாப்பிடல. எதுக்கு சாப்பாட போட்டுட்டு சாப்பிட வேண்டாம்னு சொல்றீங்க தம்பி? காரணமா தாங்க சொல்றேன். இந்த சாப்பாடுல ஏதோ பிரச்சனை இருக்கு. யாரும் சாப்பிடாதீங்க. என்ன சாப்பாடுல ஏதோ பிரச்சனை சொல்றாரு? ஒண்ணும் புரியலையே. அதானே. என்னாச்சு சார்? எதுக்கு சார் போட்ட சாப்பாட சாப்பிட வேணாம்னு சொல்றீங்க? ஏங்க, உங்களுக்கு எத்தனை வாட்டிங்க ஃபோன் பண்றது? போன் எடுக்க மாட்டீங்களா? எங்க உங்க போனு? போனு ஆபீஸ் ரூம்ல இருக்கு சார். எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நான் இங்க வந்துட்டேன் சார். ஏன் சார், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை தான். இவர் இங்க போட்ட அன்னதான சாப்பாடு சாப்பிட்டதால அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அவரை செக் பண்ணதுல இங்க சாப்பிட்ட சாப்பாடுல தான் ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. என்னது, ஃபுட் பாய்சனா? ஆமா ரகு, நீங்க டேஸ்ட் பார்க்க சொல்லி கொடுத்தீங்கல்ல, அந்த சாப்பாடை சாப்பிட்டுதான் நான் மயங்கி விழுந்துட்டேன். சார், ஒவ்வொன்றையும் பார்த்து தான் சார் சமைச்சாங்க. சாப்பாட்டுல தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை சார். ஏங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு இதான் நேரமா? முதல்ல இந்த சாப்பாடு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுங்க. சார், சாப்பாடுலாம் பரிமாறி சாப்பிட போற டைம்ல எப்படி சொல்றீங்களா சார்? சார், இந்த சாப்பாடுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன்ல, முதல்ல இந்த இலையெல்லாம் எடுக்க சொல்லுங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இது என் அம்மா பேர்ல நடக்கிற அன்னதானம். இது எல்லாருக்கும் உபயோகமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சாப்பாடுல ஏதோ சரியில்லைன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்காக தான் இந்த சாப்பாடை யாரையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்றேன். என்னடா சாப்பிட உட்காந்தவங்களை எந்திரிக்க சொல்றேன்னு யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் நான் ஹோட்டல்ல சாப்பாடு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். எல்லாரும் இருந்து சாப்பிட்டே போங்க. எந்திரிங்கப்பா. வாங்க, அப்படி ஒண்ணும் சொல்லலைன்னா நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுருப்போம். என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. வாங்க. என் மாப்பிள்ளை யாருன்னு நினைச்ச? ஆம்பளை சிங்கம். சொன்னதை செஞ்சு காட்டுறவர். ராஜா சேதுபதியோட பேரன். புரிஞ்சுதா? என் பொண்ணோட நிச்சயத்தை நீ இருந்து பாக்கணும் தான் நான் இந்த ஃபங்க்ஷனே நடத்துறேன். நீ இல்லாம இருந்தது எனக்கே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. எப்படியோ வந்துட்டேல்ல, நிச்சயத்தை பாத்துட்டு போ. மாப்பிள்ள, உங்களை காணுமேன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் மாப்பிள்ள. சரியான நேரத்துல வந்துட்டீங்க. எப்பா, உடம்புக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? எல்லாம் ஓகே தானே? மாத்திரை போட்டேன்பா. எப்பா, சாப்பாட்டுல வெஸ்த வச்சது யாரும் தெரிஞ்சதாப்பா? வேற யாரு பண்ணிருக்க போறாங்க? மாப்பிள்ளை இந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கூடாதுன்னு இவ தான் பண்ணிருப்பா. இல்ல மாமா, இது அத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. கூடவே இருந்து வேற யாரோ தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. நிச்சயம் நடக்கிற வரைக்கும் இப்படி பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா? ஆமா மாப்பிள்ள, ரேவதி கையில இந்த ஃப்ராடு பையன் மோதிரத்தை போடக்கூடாது. அதுக்கு என்ன பண்றது? அப்பா, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், சொல்லவா? சொல்லுமா. ரோகிணி, வர வர உன் மைண்டு உங்க அம்மா மாதிரி கைமா வேலை பாக்குது. சூப்பர் ஐடியா. சரி சரி, இப்ப நான் அங்க போய் வேலையை ஆரம்பிக்கிறேன். நீங்க போங்க. நீ போ. மாப்பிள்ள, ரோகிணி நல்ல ஐடியா கொடுத்துருக்கா. அதே போலவே செஞ்சிருவோம். ரேவதி கையில நீங்க தான் மோதிரம் போட போறீங்க. ஆமா சார். நிச்சயதாம்பூல சுபமுகூர்த்த பத்திரிகை. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி கிராமத்தில் வசிக்கும் நான் போறேன். திரு ராஜராஜன் திருமதி சாமுண்டீஸ்வரி தம்பதியரின் புதல்வி திருநிறைச் செல்வி ரேவதிக்கும் யார் அது?
மாப்பிள ஆ? ரேவதி விரல்ல மோதிரம் போட்டீங்களா? அது ஐயோ, எவனோ என் வாயை பொத்தி இருட்டுல ரிங்க அவ கையில போட்டு விட்டானே. நான் மோதிரம் போடலன்னு சொன்னா என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுமே. என்ன மாப்பிள முழிக்கிறீங்க? ஆ? நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், மோதிரம் போட்டீங்களா? ஆ, கரண்ட் கட் ஆனதான் யோசிச்சேன். எங்க நல்ல நேரம் போயிடக்கூடாதுன்னு தான் இருட்டிலேயே ரேவதி கையில மோதிரத்தை போட்டேன். ஆ. ம். யாரு மோதிரத்தை போட்டது? என் கையில மோதிரம் போட்டது நிச்சயமா கார்த்திக் கிடையாது. அத நான் ஃபீல் பண்ணேன். ஒருவேளை கரண்ட கட் பண்ணிட்டு எம்டி சார் தான் என் கையில மோதிரத்தை போட்டு விட்டாரான்னு தெரியலையே. ஆனா அப்புறம் எதுக்காக கார்த்திக் எனக்கு மோதிரம் போட்டு விட்டதா போய் சொன்னாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.